ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இனோவேஷன் சேனல். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் மை பாடி கிளாஸ் 4 யூனிட் 1 செகண்ட் பார்ட். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் நம்ம பிரெயின் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஷால் வி கோஸ் சில்ட்ரன்? The external organs. Teeth and its type. The teeth are the hardest part in our body. They are helpful for cutting and chewing the food. The teeth are found inside our mouth. So the teeth are the hardest part in our body. So நம்ம பாடியில் இருக்கிற hardest part என்னன்னு பார்த்தீங்கன்னா teeth. So இந்த teethோட uses என்ன? It will use to cut and chew. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா கட் பண்ணி chew பண்ணுறது தான் டீத்தோட ஒர்க். ஓகே, chew-னா மெல்றது. ஓகே, the teeth are found inside our mouth. So teeth எங்கே இருக்குது? Inside our mouth. We develop 2 sets of teeth in our lifetime. So நம்ம lifetimeல 2 set of teeth இருக்கு. So children, 2 set of teeth. One is milk teeth, another one is permanent teeth. ஸோ மில்க் டீத்னா நீங்கள் பிறந்தோன்னா உங்களுக்கு வளர்கிற அந்த டீத்து தான் மில்க் டீத்து. ஸோ அந்த டீத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 years ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் அந்த டீத் இருக்கும். ஸோ இட் இஸ் அ மில்க் டீத். ஆஃப்டர் தட் த டீத் வில் பி ஃபாலன் ஒன் பை ஒன். ஸோ ஒன்றுன்னா அந்த டீத்து விழுந்து உங்களுக்கு பர்மனன்ட் டீத் வரும். The first set of teeth starts to develop from the age of 6 months. They are called milk teeth. So I told you 6 monthsலேருந்து milk teeth வந்து வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். And they are 20 in number. milk teethோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும்? 20 milk teeth தான் இருக்கும். At the age of 6 or 7, the second set of teeth grow after milk teeth. So 6 years or 7 years அந்த ஏஜில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டீத் எல்லாமே விழுந்து நியூ செட் ஆஃப் டீத் வந்து உங்களுக்கு வரும். Permanent teeth. Second set of teeth are called permanent teeth. There are 4 types of teeth. So second set of teeth வந்து தான் permanent. அது அப்படியே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிற teeth. They are 4 types of teeth. So they are incisors, canines, premolars and molars. So these are the 4 types of teeth. If permanent teeth fall, we cannot grow one more set of teeth. So milk teeth விழுந்தா நம்மளுக்கு permanent teeth கிடைக்கும். பட் permanent teeth நம்மளுக்கு broke ஆயிருச்சு, ஏதாவது ஒரு ரீசனுக்காக broke ஆயிருச்சு அப்படின்னா it will not grow. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு teeth இருக்காது, அதுக்கப்புறம் teeth வராது. So it is important to take care of our teeth. There are 32 permanent teeth. So permanent teeth வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக take care பண்ணணும் because it will not grow again. There are 32 permanent teeth. So டோட்டலாக நம்ம teeth வந்து 32 இருக்கும். Okay, there are 4 times: incisor, canines, premolars and molars. Okay, now let us see the importance of oral health. As we learned, it is important to take care of our teeth and also our mouth. If you do not care of your mouth and teeth, you will have problems with eating and speaking. So importance of oral health, that is நம்ம டீத்தும் நம்ம மவுத்தையும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டீத் அண்ட் மவுத் டேக் கேர் பண்ணாமல் இருந்தோன்னா வி வில் ஹாவ் ப்ராப்ளம்ஸ் இன் ஈட்டிங். ஸோ சாப்பிட்றதுலையும் பேசுகிறதுலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் அக்கர் ஆகும். ஓகே, ஹெல்த்தி மவுத். It is important to take care of our teeth and mouth. Brushing teeth, eating healthy food and regular dental checkup keep us healthy. So we have to take care of our mouth and teeth healthy. ஸோ நம்ம டீத்தையும் மவுத்தையும் நல்லா கேர் எடுத்து பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? ஸோ யூ ஹாவ் டு ப்ரஷ் யுவர் டீத். ஸோ யூ ஹாவ் டு ப்ரஷ் ட்வைஸ் அ டே. ஓகே, மார்னிங் எழுந்திரிச்சுன்னா ப்ரஷ் பண்ணணும் அண்ட் ஈவன் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும். தென் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ரெகுலர் டென்டல் செக்கப். ஸோ ரெகுலர் 3 months ஒன்ஸ் வந்து டென்டல் செக்கப் நம்ம பண்ணிக்கணும். Keep us healthy. This makes us our mouth to keep healthy. We should brush our teeth twice a day. So as I said, நம்ம brush பண்ணுற 2 times twice a day வந்து நம்ம brush பண்ணணும்.
Foods for healthy mouth and teeth. Take a plenty of fruits, vegetables and dairy products. So to keep our mouth healthy, what are the food items we have to eat? So we have to eat plenty of fruits, vegetables and dairy products, that is milk products. Drinking water or milk instead of sugary juices. So instead of juices, regularly you have to drink more water and milk. A cup of 1 or 2 cups of milk you have to take. Eat candy, cake and ice cream as less as possible. So you have to eat candies, it is chocolates, okay, candies, cake, ice creams, everything you have to take very less amount. Okay, now let us see taking care of mouth and teeth. Change the brush once in every 3 months. So you have to change the brush once in 3 months. 3 months once வந்து நம்ம brush வந்து change பண்ணிடணும். Avoid sticky foods. So வாயில் ஒட்டுற மாதிரி sticky foods வந்து நம்ம avoid பண்ணிடணும். Brush twice a day, that is after getting up and before going to bed. So rinse your mouth with water every time after you eat. So உங்கள் வாயை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் rinse பண்ணிடணும். ரின்ஸ்னால் கொப்பளிக்கிறது. You have to gargle your mouth. So you have to rinse your mouth after eating every time. Neem toothbrush. Researchers believe that use of neem toothbrushes is the reason behind the bright smiles and healthy teeth of Indian villagers. Indians traditionally chew neem twig to keep their gums and teeth healthy. So you have to use the neem toothbrush, that is the neem sticks you have to use as a toothbrush. So they think that researchers, they agree that it gives us the bright smile and healthy teeth. So normally the Indian villages, they will use to have neem teeth as their toothbrush. Okay, now see here children, tick the foods that are good for your teeth and cross the food that are bad for your teeth. So this is a, see here it is given many things, you do it by yourself. Okay, which are good to your teeth you put a tick, which is bad you put a wrong. Okay, good touch, bad touch and don't touch. Okay children, this is a very important topic. Is it good touch or bad touch? Why? So see, A is given and B is given. So A is a good touch or a bad touch? B is a good touch and A is a bad touch. Good touch and bad touch are the words most commonly used to explain what touch is okay and what is not okay. So children, good touch and bad touch, it means that என்ன அதோட மீனிங் என்னன்னு பார்த்தா, எந்த டச் குட் டச், எந்த டச் பேட் டச்னு உங்களுக்கு தெரியணும். That is, this helps us to understand when to tell a safe person about bad touch and ask for help. So good touch is a touch that cares for us and makes us feel safe. So what is bad touch? This helps to understand when to tell a safe person about a bad touch. So bad touch, if bad touch is there, you have to inform that to a safe person. So உங்களுக்கு bad touch நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா you have to say to a, உங்களுக்கு யார் சேஃப்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பாக bad touch பற்றி நீங்கள் வந்து சொல்லணும். So you have to ask for help. Then good touch is a touch that cares for you as makes us feel safe. Good touch is that makes you to feel it is safe. ஸோ உங்களை வந்து நான் சேஃபாக இருக்கேன், நம்மளுக்கு டேக் கேர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் குட் டச். ஸோ நம்ம ஆபத்தில் இருக்கிறத ஃபீல் பண்ணுறது தான் பேட் டச். நம்ம சேஃபாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறது வந்து குட் டச், சிம்ப்ளி இஃப் வி சேஸ். ஸோ பேட் டச் இஸ் எனி டச் தட் வி don't want or makes us feel scary. ஸோ பேட் டச்னா எப்படின்னா நம்மளுக்கு அது பிடிக்காத ஒரு டச். ஸோ எங்கேயாவது நம்மளுக்கு பிடிக்காத இடத்துல அவங்க வந்து டச் பண்ணாங்கன்னா இட் இஸ் அ பேட் டச் அண்ட் இட் மேக்ஸ் அஸ் டு ஃபீல் ஸ்கேரி. ஸோ அந்த டச்னால நம்மளுக்கு என்ன வரும்? பயம் வரும். ஸோ அந்த பயம் வர்றது தான் உங்களுக்கு பேட் டச். லெட் அஸ் லேர்ன் ஹவு டு கீப் அவர் செல்ஃப் சேஃப். ஸோ சில்ட்ரன், இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ பேட் டச் அண்ட் வாட் இஸ் அ குட். எங்கெல்லாம் டச் பண்ணால் உங்களுக்கு
உங்களுக்கு அது பேட் டச். எங்கே எல்லாம் டச் பண்ணால் குட் டச்சுங்கிறது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். Activities related to good touch. So good touch activities are here. Parents hug and kisses. So your parents are hugging and kissing you. So father pats you on the head. So உங்க father வந்து தலையில வந்து pats you on your head. Friends hug by family members. So friendly hug by the family members. So உங்கள் family members வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுறது வந்து it is a good touch. Shaking hands. So these are the 4 good touches. Okay, parents hug and kisses. Father pats you on the head. Friendly hugs by the family members. Shaking hands. Okay. Now see here. Activities related to bad touch. So bad touch ஓட activities எதெல்லாம் பாருங்க. Touching the buttocks and the other private parts. So உங்களோட buttocks or other private part வந்து touch பண்ணுறது bad touch. Hitting, slapping, spitting, pushing, punching and kissing. These are the bad touch. Hittingனா அடிக்கிறது, slappingம் அரையிறது, spittingனா துப்புறது, pushing and punching, kissing. இது எல்லாமே உங்களுக்கு வந்து bad touch. Activities that make you feel scary. So அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸால் நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டி வந்து bad touch. Or nerves or ashamed. Then dirty talks and dirty pictures. So dirty unwanted talks, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளும் unwanted pictures. So dirty pictures, தேவையில்லாத pictures உங்களுக்கு காமிக்கிறது வந்து it is a bad touch. Okay, these are the activities comes under bad touch. So now children, again I am reading the activities related to bad touch. First one is touching the buttocks on the other private parts. So touching the buttocks and touching other private parts. Hitting, slapping, spitting, pushing or punching and kissing. Activities that make you feel scared and or nervous or ashamed. So it makes you to scare, nervous or ashamed. Then dirty talk and dirty pictures. Now see. My body is my own. I never allow others to misuse it. So your body is yours. உன்னோட பாடி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். You should not make others to misuse it. Never be afraid to shout and say don't touch me. ஸோ யாராவது பிடிக்காத இடத்துல உங்களுக்கு டச் பண்ணால் நீங்கள் ஹெசிடேட் பண்ணாமல் பயப்படாமல் don't touch meன்னு சொல்லணும். நீங்கள் வந்து சொல்லணும் don't touch me. So you have the rights to say. It is your duty to say that. It is never your fault. ஸோ அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ ஒரு இடத்துல அவங்க உங்களுக்கு பிடிக்காத இடத்துல டச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இம்மீடியட்டாக டோன்ட் டச் மீன் அங்கேருந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். இட் இஸ் நெவர் your fault. If you receive a bad touch, you must. ஸோ bad touch நீங்கள் ரிசீவ் பண்ணால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்ட்டு சொல்கிறேன். Say don't touch in a loud voice. So you have to say don't touch in a bold voice. பயந்துட்டு சொல்லக்கூடாது. That is the first mistake. You should be bold because they are doing bad touch means you have to immediately எதுக்குமே பயப்படாமல் நல்ல சத்தமாக நீங்கள் வந்து don't touchனு ஷவுட் பண்ணணும். ஓகே, in a bold voice or in a loud voice. Leave the spot quickly. ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் இம்மீடியட்டாக மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். You have to move from that place immediately. Then tell elders like parents or teacher till you get help. ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக அந்த இடத்துலேருந்து ஸோ டோன்ட் டச் மீன்ட்டு சத்தமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணிடணும். யூ ஹேவ் டு லீவ் த ஸ்பாட் அண்ட் யூ ஹேவ் டு கோ. ஸோ உங்கள் பக்கத்தில் அங்கே யார் எல்டர்ஸ் பெரியவங்க யார்கிட்ட சொன்னால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் நீங்கள் தோணுதோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ், வீட்டில் இருந்தால் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ், ஸ்கூலில் இருந்தால் டீச்சர்ஸ், அவங்கக்கிட்ட வந்து இம்மீடியட்டாக வந்து நீங்கள் இது நடந்ததை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. Students must be taught that offenders might resort to the following dirty tricks. So children, as a small children here, you need to know about what the offendersனா ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கிறவங்க. ஓகே, who's doing a wrong thing. ஸோ அவங்க dirty tricks என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ see here, your mother is admitted in a hospital. So I have come to take you there. ஸோ உங்களுக்கு தெரியாத strangers, ஓகே, இல்லைனா மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கூட ஓகே, பட் அவங்க க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உங்கள் பேரண்ட்ஸோட
க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அப்படி இருக்கிறவங்க யார் இருந்தாலும் தே வில் பி சேயிங் ஸோ மதர் இஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல் ஸோ ஐ ஹாவ் கம் டு டேக் யூ. ஸோ அப்படி யாராவது உங்ககிட்ட மம்மி அட்மிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நான் உன்னை கூப்பிட்டுட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் நாட் கோ. ஸோ யூ ஷுட் மேக் இட் கன்ஃபார்ம். நீங்கள் ஸ்கூலில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே யார் எங்கே இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அது என்ன கன்ஃபார்மான்ட்டு வேற ஒருத்தவங்க மூலியமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஓகே, குட் யூ ப்ளீஸ் அக்கம்பனி மீ அண்ட் கைட் மீ டு ரீச் திஸ் அட்ரஸ். ஸோ தே மே ஆஸ்க். ஸோ அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட எனக்கு இந்த அட்ரஸ் தெரியல, எனக்கு கொஞ்சம் கூப்பிட்டுட்டு போய் விடுங்க அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்கனாலும் நீங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் ரிப்ளை டு தட். டெம்ப்டிங் யூ வித் கிஃப்ட்ஸ் ஆர் மணி. ஸோ தே வில் பி கிவிங், உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க, உங்களுக்கு மணி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த மணி கிஃப்ட் பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து வேண்டான்னு அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் அங்கேருந்து போயிடணும். யூ ஷுட் மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ். டிஸ்ட்ராக்டிங் யூ வித் த ப்ராமிஸ் ஆஃப் ஸ்வீட் ஆர் ஃபுட்ஸ். தே வில் கிவ் சம் ஸ்வீட்ஸ் ஆர் ஃபுட். ஸோ மேபி அந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஃபுட் ஆர் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து வாங்கவும் கூடாது. யூ ஷுட் நாட் ஈட் ஆல்சோ. Offering to play doctor game and hide and seek game and trying to touch you under that pretext. So they may offering to play. ஸோ உங்கள் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் கேம், ஹைட் அண்ட் சீக், இன்னும் மினி கேம்ஸ் அந்த மாதிரி நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ you should avoid it. pretending to show great concert for you. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுவாங்க. they will act. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோ பண்ணிங்க. you have to know all that. ஸோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவங்க ப்ரிட்டண்டிங் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். So these are the points what the offenders may try to do the tricks. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க பண்ணி தான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு they will be doing the tricks. ஸோ இதெல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை விட வேறு அவங்க எதாவது ட்ரிக்ஸ் பண்ணாலும் you have to know that. ஸோ அவங்க generally you have to do, you should not allow you to touch anywhere. ஸோ உங்களை தொட்டு பேசுகிறதுக்கு யாரையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் பேரண்ட்ஸை தவிர வேறு யாரையுமே தொட்டு பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ these are the safety tips given. Safety tips every children should know. Tell everything to your parents, especially to mother. So you have to tell everything to your mother. ஸோ எது நடந்தாலும் இம்மீடியட்டாக உங்கள் மதர் கிட்ட கன்வே பண்ண, பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் எஸ்பெஷலி டு யுவர் மதர். Don't share address and phone number with strangers. ஸோ உங்களுக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யார்கிட்டையுமே, உங்களுக்கு தெரியாத பர்சன் யார்கிட்டையுமே நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸோ ஃபோன் நம்பரோ நீங்கள் சொல்லக்கூடாது. Don't answer the phone or open the door without an adult's present. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது you should not attend any phone or open the doors. உங்கள் டோரையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பேசணும். Never eat anything you get from strangers. ஸோ உங்களுக்கு தெரியாத பர்சன்கிட்ட இருந்து நீங்கள் எதையுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. Have an emergency telephone. ஸோ you should know a telephone number. ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட நம்பர்ஸ் கண்டிப்பாக ஃபாதர், மதர், கிராண்ட் பேரண்ட்ஸோட நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 3 to 4 ஃபோன் நம்பர்ஸாவது நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணியிருக்கணும். You have to memorize the phone numbers. Okay children. For teacher and parents, how to prevent sexual abuse? What are the signs of sexual abuse? Behavior of the child to be watched, depressed and withdrawn from the peer group. So the parent behavior of the child to be watched. Parents should watch the behavior of the students, the kids, depressed and withdrawn from their peer group. So peer group ஓட என்ன பிரச்சனைங்கிறது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். மூவிங் அவே ஃப்ரம் அண்ட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் excessive dependence, decline in learning and dominant behavior. This all have to be take care. Self-destructive behavior and internet can cause adverse impact. ஸோ இன்டர்நெட் யூசேஜும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வாட் த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நீட் டு டேக் கேர். ஸோ now children, here it is given, try to answer. Look at the pictures and write good touch and bad touch. See here, some pictures are given here. You have to answer me whether it is a good touch or a bad touch. So the first picture.
So what the friends are doing? They are giving handshake. So it is a good touch. So see here, the girl is there, they are touching. The others are trying to touch. It is a bad touch. Yes. The mother is patting on the head. It is a good touch. So touching the head, it is a good touch. Yes. A stranger is coming. So this is an unknown person. He is coming near. So this is a bad touch. So this is a grandparent. It is a love and affection. So it is a good touch. So this picture, the boy is scared. So this is a bad touch. So anything makes you scared is also a bad touch. See here, the girl is hesitating and the man is holding the hand. This is a bad touch. Okay, so you have to know which is a good touch and bad touch. Okay children, by this the lesson overs. We learned here what is a good touch and bad touch, external organs, teeth, everything we learn. The ways to take care of your teeth also, teeth and mouth also we learn. And before that we learn all the internal organs. So that's all the lesson overs. Now let us see the evaluation of this lesson. The lesson order one word answers, evaluation, book back answers. Let us see. First one, pick out the odd one. So heart, legs, brain, kidney. Which is the odd one? Legs, because remaining three are internal organs. Good. Eyes, ears, fingers, lungs. Lungs is the odd one because these three are external organs. Forebrain, midbrain, hindbrain, nerves. Nerves, because these three are related to brain, three parts of the brain. Complete the figure with words given in the bracket. So children, see here some phrases are given here. You have to write the which are good and which are bad. First one, kissing on the mouth. Is it a good touch or a bad? Yes, bad. Kissing on the mouth is bad. You have to write here. Second, grandparents' love. Yes, it is good one. Grandparents' love is a good. Hitting the buttocks. Yes, it is a bad. You have to write here. Pat of a dad on head. So dad is patting on the head. Good. Parents hug and kisses. Parents is hugging and kissing. Good touch. Showing awkward pictures. So that is dirty pictures. It is a bad touch. You have to write here. Okay. So see here, find the answer from the following clues and circle the words. First one is done for you. An internal organ. So see here, a box is given. The first one is heart, they circled here. Remaining all you have to circle from this. Okay. Organ that helps us to breathe. It is lungs. See here, Lungs. You have to circle here. Next one is an organ removing waste from our body. What is that? Yes, kidney. So see here, you want to circle the kidney. Kidney. Unfair and unhealthy touch. That is a bad touch. Okay. So see here. Have to circle this. Every day we should drink more water. Okay. So you have to circle. Here you have to circle the water. Okay. Now let us see the next Roman letter. Say true or false. Head, hand and legs are internal organs. These are internal organs? No, false. Okay, because it can be able to see. So it is an external organs. Heart is made up of muscles. True. Muscles are the soft parts that cover our bones. True. Brush your teeth once a day. False. Father patting you on your head is a good touch. True. Good.
Choose the correct answer. Dash is the commanding center of our body. Brain. Food is converted to energy in the stomach. Every day we should brush our teeth dash times. 2 times. Good touch is a fair and healthy. Drink a lot of water every day. Okay children, now answer the following is given. First question. Name the internal organs. So children, we learn some internal organs now. You can write here. So here you can write heart, lungs, kidneys, stomach, etc. Okay. What are the functions of brain? So you have to take page number 83. So children, here it is given, brain is the commanding center of our body and it helps us to think and perform various actions. Every action that we do, like moving our hands, sitting or walking, is possible only because of brain. So these 3 lines you have to write, okay, from here to here. Next question is, list out the food items for healthy mouth and teeth. So children, see page number 88. So these 3 points you have to write, okay, healthy mouth and teeth, these 3 points, okay. How will you take care of your heart and kidney? Here is the answer. Heart, avoid eating fatty foods, okay, avoid fatty foods. So kidney, drink more water. First you want to write heart. To heart, avoid fatty food. For kidney, drink more water, okay. What do you do when someone touches you and feel uncomfortable? Children, you have to write these 3 points, okay. Say don't touch in a loud voice. Leave the spot quickly. Tell elders like parents or teachers till you get help, okay. These 3 points you have to write for 5th one. Here to here. This is for 5th one, okay. Okay children, the second part of this My Body lesson is completed. So we learned what is good touch, bad touch, the ways to save our teeth, have a healthy teeth, and we had seen our book back answers also in this video, okay. If you like this video, please comment, share and subscribe our channel for further videos. Thanks for watching and thank you.